தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே இந்த முதல் 2 நாட்களிலும் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாக பிரதர் ஆலன் எல்விஸ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாய் சார்பாக அருமையான பிரதரை நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி செலுத்திடுவோம். நம்மை தொடர்ந்து இப்பொழுது அவர்கள் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். Praise the Lord. Hallelujah. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல மாலை வேளையில் தெய்வ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அந்த நல்ல மாலை வேளையில் அவர் நம் மத்தியில் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியில் பிரசன்னராய் வந்து இறங்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை வேளையில் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தேடி வந்த அவரிடத்தில் நன்மை பெற்று சகல ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். நம்மெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. எல்லாம் சொல்லுவோமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்தி. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமாண்டவரே, உடைய விலையேற பெற்ற நாமத்தின் நிமித்தம் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்தரத்தை தேவரே இருந்திருக்கிறேன். நீரல்லால் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை தவிர ஆண்டவரே எங்களுக்கு வேறு விருப்பமில்லை இந்த பூமியிலே. ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். பாடி துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே பிரஸ்தாபமாக்கி இருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் மெய்யாகவே இந்த மாலை வேளையில எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை வேளையில
இந்த லெந்து நாட்கள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷம் இல்லாதபடி நான் பார்க்குறேன். ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு குறிப்பாக நான் சொல்லுவேன், அந்த லெந்து நாட்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தாடி வளர்ப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப சோகமாகவே என்ன செய்வாங்க, இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை, அதாவது பேரளவில் கிறிஸ்துவின் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஏதோ இயேசு நமக்காக இந்த 40 நாட்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றே நம்ம என்ன செய்வோம், நம்ம நினைத்து கொண்டு அதையே யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த லெந்து நாட்கள் அதற்காக அல்ல. இந்த 40 நாட்களிலும் நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி கிட்டி சேர வேண்டும், எவைகள் எல்லாவற்றையும் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தின் அதன் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமாம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். கடைசி வரி சொல்லுகிறது, வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 3 காரியத்தை ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. நன்மை என்ன என்பதை தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமை வேவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே அவர்களை அனுப்பின போது ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை எது தீமை என்று அவர்கள் என்ன செஞ்சார்கள், அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை என்ன செஞ்சாங்க, அறிந்தார்கள். அதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும், நன்மை மட்டும்தான் தெரியும், தீமை என்கிறது தெரியாது. ஆனால் என்றைக்கு அந்த மரத்தின் கனியை அவர்கள் புசித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தீமை எது என்பதையும் என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டாங்க. மனுஷன் நன்மை மாத்திரமல்ல தீமை என்ன என்பதையும் அறிந்து கொண்டான். நன்மையானது தேவனால் மாத்திரமே என்ன செய்யுது, வருகிறது. தீமையானது பிசாசினால் மாத்திரமே என்ன செய்யுது, உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நன்மையை தேவன் வைத்திருந்த நோக்கத்தை பிசாசு உடைத்து தீமை அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை மனுஷனுக்குள் ஒரு கீழ்ப்படியாமையினாலே என்ன செஞ்சு விட்டான், கொண்டு வந்து விட்டான். அதனால தான் அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்பதை என்ன செஞ்சாங்க, உணர்ந்தார்கள். இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவர் அதை நமக்கும் நன்மை எது தீமை எது என்பதை இந்த மனித குலம் அறியும்படியாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நாம் நன்மை செய்ய மாத்திரம்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அந்த பூமியில வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக என்ன செஞ்சார், சுற்றி சிரிந்தார். வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் தீமை இல்லை. அப்ப இந்த மனுஷன் எப்பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தானோ அன்றிலிருந்து அவன் என்ன செஞ்சான், தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தான், தீமை எது என்பதை உணர்ந்தான், எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாய் மாறினான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடிக்கு என்ன செஞ்சார், அதற்கு காவல் வைத்தார். எனக்கு பிரியமானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 3 காரியம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது நியாயம் செய்தல். அல்லேலூயா. நியாயம் செய்தல் என்று சொன்ன உடனே நம்ம போய் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னா அவனை போய் விளக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம நியாயம் செய்கிறதல்ல. இல்லை என்று சொன்னால் ஒருத்தனுக்கு சாதகமாக பேசி இன்னொருத்தனுக்கு பாதகமாக பேசுகிற காரியம் அல்ல. நியாயம் என்று சொன்னால் அநியாயம் செய்யாமல் இருப்பதை தான் என்ன செய்து நியாயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், நியாயத்திற்கு எதிர்மறை என்னது, அநியாயம். நிறைய நேரங்களில் இந்த அநியாயம் செய்கிறதை விட்டுவிட்டு நியாயம் செய்வதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நியாயமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்புகிறார். நியாயமானதை செய்யும் பொழுது தேவன் அதை என்ன செய்கிறார்? நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு அதை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறாரு? மாற்றி கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது என்ன? பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறது என்னது? அநியாயம். நீ நிறைய பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அநியாயம் என்று சொல்லி. அப்போ அந்த அநியாயத்தை எல்லாம் விட்டு நியாயம் செய்யும்படி தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? இந்த நாட்களில் நம்மை அழைக்கிறார். நம்ம எதெல்லாம் நம் அநியாயம் என்பதை நாமே என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நாம் பேசுகிற பேச்சு அநியாயமான பேச்சு, நாம் நம்முடைய செய்கைகள் அநியாயமான செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் செய், ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்பதை மாத்திரம் நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாது. அல்லேலூயா. ஆமாம், என்னெல்லாம் நீ அநியாயம் செய்யணுமோ நீ செஞ்சாலும் ஒரு நாள் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நம்ம பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் இவ்வளெல்லாம் நம்ம அநியாயம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி என்ன தோணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு நபர் தொடர்ந்து இந்த உலகத்தில் அநியாயம் செய்து கொண்டே இருப்பானே, ஆனால் தேவன் அவனை ரட்சித்து அவனை மீட்டெடுத்து அவனை தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளையாக மாற்றும் பொழுது ஒன்று நடக்கிறது. அவன் இது நாள் வரைக்கும் அநியாயம் செய்துவிட்டு என்ன செய்கிறான்? அவன் நியாயத்தின் பக்கமாக நியாயம் செய்யும்படி என்ன செய்கிறான்? திரும்புகிறான். இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவன் மரத்து மேலே ஏறி இயேசு என்ன செய்கிறான்? பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்து மேலே ஏறி இயேசு பெருங்கூட்டம் போய் கொண்டிருக்கிறது அவன் பார்க்கிறான். சகேயு என்கிற மனிதன் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்க வேண்டும். உடனே அவன் சொல்கிறான், அவனை வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் எதையெல்லாம் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தேனோ அதெல்லாம் என்ன செய்கிறேன்? நான் நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்ம அநியாயம் செய்யும் பொழுதெல்லாம் தேவன் அதை நம்ம நியாயமாய் நாம் மாற்றும்படியாக நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். அவன் நம்மை விட்டு விலகுகிறதில்லை. இவன் அநியாயக்காரன் என்று சொல்லி அவர் என்ன செய்யறதில்லை, நம்மை விட்டு தூரம் போகிறதில்லை. நாம் நியாயம் செய்வதற்காக தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் என்ன செஞ்சாராம்? இருந்தார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வந்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவர் நம்ம அநியாயம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த அநியாயத்தை நியாயமாய் மாற்றும்படி நம்மிடத்தில் வருகிறார். நாம் மீண்டும் மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடத்திலிருந்த அந்த நன்மைகளை நாம் வாங்கி கொள்ளாமல் மறுபடியும் என்ன செய்கிறோம்? நம்ம அநியாயம் செய்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம செய்த எல்லா அநியாயங்களுக்கு பதிலாக எந்த அளவுக்கு நியாயங்களை நாம் செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் என்ன செய்யுதான்? மறக்கப்படுகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு தூரம் நம்ம தீமை செய்கிறோமோ, எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் நம்ம வேண்டாத காரியங்களை செய்கிறோமோ, கடந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த காலங்களை தேவன் என்ன செய்கிறார்? கவனியாதது போல் இருக்கிறார். அந்த அநியாயம் செய்த காலங்களிலே நம்ம எதெல்லாம் அநியாயம் செய்தோமோ அதையெல்லாம் நம்ம அறிந்து அதையெல்லாம் மறந்து அந்த அநியாயத்துக்கு பதிலாக நாம் ஒரு அநியாயம் செய்திருந்தால் அதுக்கு பதிலாக ஒரு 10 மடங்கு நியாயம் செய்வோம் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து இறங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நான் இவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிறேன், ஆனால் அவன் அநியாயக்காரன், அவனுக்கு நல்லது நடக்கிறதே என்று சொல்லி நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம்? கேட்போம். ஆனால் நல்ல கவனிங்க, நம்ம ஒரு மனிதனுடைய அநியாயத்தை மட்டும்தான் நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அவன் செய்கிற நியாயத்தை அதிகமாக என்ன செய்கிறதில்லை, நம்ம கவனிக்கிறதில்லை. ஆனால் அவன் தொடர்ந்து அநியாயத்தை பதில் நியாயம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை என்ன செய்து நிரப்புகிறதா இருக்கிறது. தேவன் இன்னும் அவனை தம் அருகாமையில் என்ன செய்கிறார்? சேர்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பில் ஆண்டவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை.
நம்ம என்ன அநியாயம் செய்தாலும் அதை அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆனால் மனிதன் என்பவன் நம்மள்கிட்ட இருக்கிற செய்கையை வைத்து என்ன செய்கிறான்? இவன் அநியாயக்காரன் என்று என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். எதை வைத்து சொல்லுகிறான்? செய்கைகளை வைத்து சொல்லுகிறான். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அநியாயம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை குறித்து அவன் முகத்துக்கு முன்பதாக ரொம்ப பெருமையாக என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். ஆனால் அவன் போன பிறகு அவனை குறித்து என்ன செய்வோம்? தவறாய் அவனை குறித்து என்ன செய்வோம்? பேசுவோம். இதெல்லாம் அநியாயம். ஒருவனுடைய முகத்துக்கு முன்பதாக அவனை நல்லவனை போல் அவன்கிட்ட என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். ஆனால் அவன் போன பின்பதாக அவனை குறித்த காரியங்களை என்ன செய்வோம்? பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் ஒருவேளை மனிதன் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பிசாசுக்கு நம்ம எதெல்லாம் அநியாயம் செய்கிறோமோ அவனுக்கு எல்லாம் என்ன செய்யும்? தெரியும். நீங்கள் நியாயம் செய்ய முடியாதபடிக்கு அநேக அநியாயங்களை உங்கள் உள்ளத்தில் விதைப்பதற்கு அவன் நிறைய என்ன செய்வான்? போராடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயம் செய்யுங்கள். அதைத்தான் தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநியாயம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் அநேக பாவங்களை செய்தார்கள். அதனால வனாந்தரத்தில் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? நிறைய பேர் மரித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையான ஒரு ரட்சிப்பை தந்தபடினாலே அதனால நம்ம என்ன செய்கிறோம்? தப்பித்து கொள்ளுகிறோம். நிறைய நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் கிருபை, அந்த ரட்சிப்பின் மூலமாய் பெற்ற அந்த கிருபையினால என்ன செய்கிறோம்? நம்ம பிழைத்து இருக்கிறோம். சொல்கிறோம்ல, கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். அப்படின்னா என்னன்னா, நான் அவ்வளோ அநியாயம் செஞ்சாலும் நான் சாகாமல் இருக்கிறேன், அதுதான் கிருபை. ஆனால் அந்த அநியாயத்திலே ஒரு மனிதன் நிலை நிற்பான் என்று சொன்னால் அவன் தேவனை விட்டு என்ன செஞ்சிடறான்? விலகி போகிறான். அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் செய்த நன்மை எது, தீமை எது என்பதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த அநியாயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எழுதி, அவன் செய்த நியாயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எழுதி பார்த்தால், சில பேருக்கு அநியாயம் இருக்கிற சைடு என்ன செய்யும்? நிறைய இருக்கும். நியாயம் பார்த்தா கொஞ்சோண்டு தான் இருக்கும். சில நேரங்களில் இந்த அநியாயம் செய்த மனிதன் நியாயம் செய்வதற்கு நிறைய காரியங்களை என்ன செய்வான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அநியாயமாய் சம்பாதித்த பணத்தை ஒருத்தன் பயந்து போய் நியாயம் செய்வதற்காக என்ன செய்வான்? செலவழிப்பான். அநியாயமாய் செய்த ஒரு கிரியைக்காக நியாயமான கிரியைகளை நிறைய இடத்துல என்ன செய்வான். ஏன் என்று சொன்னால் அவனுடத்தில் தேவனுடைய பயம் அவனுக்குள் என்ன செஞ்சது? வந்ததினாலே. நிறைய நேரங்களில் தேவனுடைய பயம் நமக்கு என்ன செஞ்சிருது? தேவனை குறித்த பயம் நமக்கு இல்லாமல் போனதுனால்தான் நம்ம அநியாயத்துக்கு பதில் என்ன செய்கிறோம்? நியாயத்துக்கு பதில் என்ன செய்கிறோம்? அநியாயத்தை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இடத்தில் கேட்கிறார், இந்த இடத்துல சொல்லுகிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து அடுத்ததாக சொல்லப்படுகிற இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். நம்ம எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மையில் என்ன செய்கிறார்? இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஈவு இரக்கமே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதனிடத்தில் என்ன இல்லை? இரக்கமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன என்று சொன்னால், அவர் மனிதனுக்காக அவர் என்ன செய்கிறார்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஒரு ராஜா ஒரு மனிதனிடத்தில் கொடுத்த கடனை திரும்ப கேட்குறான். இவன் அவன்கிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்டு அவன்கிட்ட இருந்து விடுதலையாகி வெளியே போகிறான். அந்த கடனையெல்லாம் அந்த ராஜா மன்னித்துட்டாரு. இவன் திரும்ப என்ன செய்கிறான்? அந்த இடத்த விட்டு வெளியே வரான். இவன்கிட்ட ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான்? கடன் வாங்கியிருக்கிறான். இப்போ இவன் சட்டையை பிடிச்சி கேட்கான், எனக்கு நீ என்ன செய்யணும்? தராமல் உன்னை விட மாட்டேன். அப்போ ராஜாட்ட போகும்போது ராஜா சொல்கிற, நான் உனக்கு மன்னித்தேன், நீ என்ன செய்யலை? அவனை மன்னிக்கவில்லை. உனக்கு அவன் மேலே என்ன இல்லை? இரக்கம் இல்லை. அநேக நேரங்களில் நம்ம எப்போ இரக்கம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தை ஒரு மனிதன் எப்பொழுது எண்ணி பார்க்கிறானோ அப்பொழுது தான் அவன் மற்றவர்கள் மேலே என்ன செய்வான்? இரக்கத்தை காண்பிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இரக்க மாத்திரமில்லை, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அதை என்ன செய்யணுமா? சிநேகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கத்தை சிநேகித்து
நீங்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் சேர வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய, நீங்கள் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கும்படி என்ன செய்கிறான்? அவன் போய் ஒரு மிருகத்தை என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறான். அதன் மேல் தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறும்படியாக என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? அந்த தேவ சன்னிதானத்தில் போகும் பொழுது, அந்த பலியை தேவ சமூகத்தில் செலுத்தும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? இரக்கம் பெறுகிறான். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலியினாலே நாம் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றிருக்கிறோம்னா இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இரக்கம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்ன செய்கிறாராம்? தேவன் நமக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் எவ்வளவுதான் தன் பிள்ளைய கண்டித்தாலும் அடித்தாலும் உதைத்தாலும் என்ன செஞ்சிடறான்? தன் மகனுக்காக என்ன செய்கிறான்? அவன் இறங்குகிறான். அதுதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயா? அநியாயக்காரர்கள் நீங்களே இப்படி செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இரக்கத்தை எப்படி ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு நாட்களில் பலிகளின் மூலமாக இந்த இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் நிலை நிற்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானதினால் அந்த இரக்கத்தை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, இந்த பூமியில் வந்தபோது ஒரு ஸ்திரீயானவள் அவரிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரையே நான் என்ன செஞ்சேன்? ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர் வந்ததே எதுக்குன்னா, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆனால் அவர்கள் அந்த இரக்கத்திற்கு பங்குள்ளவர்களாய் போனபோது அதை நம்மேல், புறஜாதிகளாகிய நம்மேல் என்ன செஞ்சிச்சு? அந்த இரக்கம் பலன் செய்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், நமக்காக ஒரு பலியானதுனாலே அந்த சாபத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டதினால் நாம் இன்றைக்கு கிருபைக்குள் என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அந்த இரக்கத்தை, தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையின் மூலமாக நான் பசியாற்றி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செஞ்சதில்லை, இஸ்ரவேலருக்குள்ளே நான் கண்டதில்லை. அநேக நேரங்களில் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தையினாலே தேவனுடைய மனம் என்ன செய்து இறங்குகிறது. அதனால தான் புறஜாதிகளுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு. புறஜாதிகளாக நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும். அந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். அந்த 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் போதும். ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததிகளுக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி அவன் யாக்கோபின் புத்திரர்கள் என்று சந்ததிக்கு அவனுடைய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிச்சு? போய்கொண்டே இருந்தது. ஆனால் அது தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செஞ்சார்? வைத்தார். ஒரு நாள் வரும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நிற்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குரியதாய் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே, அதில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம் 14. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய்
விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்க, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். இப்ப நமக்கு சொல்லுகிறது யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில உன் சந்ததி என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கிற அவன் சந்ததிகளை தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்குள் அவன் சந்ததிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்பது பெரிதல்ல, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு வீடு கட்டி அதில் வாழுகிறோம், நல்ல சுகபோகமாய் வாழுகிறோம். நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு 10 பேருக்கு வீடை கட்டி கொடுக்குற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிச்சார்னா அதான் என்னது? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது, கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவது பெரிதல்ல, என் மூலமாய் அநேகர் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த ஆசீர்வாதம் தான் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்து இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும்? அதற்கு இரக்கத்தை இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு இறங்கினது போல நீ என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். நமக்குள் அந்த இரக்கம் இந்த நாட்களில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனுக்கு முன்பாக நீ என்ன செய்ய? மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் பாருங்களேன், சில பேர் வெளியில் பார்க்க ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்பது மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? கவனிக்கீங்களா? மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை என்பது மாயமான தாழ்மை அல்ல. ஒருத்தரை பார்க்கும் பொழுது ரொம்ப தாழ்மையாக கும்பிடுவோம், ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல தாழ்மையாக பேசுவோம், அவர் போன பிறகு என்ன செய்வோம்? வேண்டாததெல்லாம் என்ன செஞ்சுருவோம்? பேசிடுவோம். அது அல்ல தாழ்மை. தாழ்மை மனதளவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். நிறைய நேரம் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏமாந்து போகிறோம். அப்படி தானே? நிறைய இடங்களில் ஒரு மனிதனுடைய முகம், அவனுடைய பேச்சை பார்த்து உடனே என்ன செஞ்சிடறோம்? ஒரு காரியத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏமாந்து போய் விடுகிறோம். இந்த உலகத்தில் மனிதன் வேஷமாகவே என்ன செய்கிறான்? திரிகிறான். ஏன் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? ஒரு மாயமான தோற்றத்தை உடையவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு உண்மையாய் அவர் வழியில் நடக்கிறானோ அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறான்? அவன் பிரதிபலிக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால் எல்லாரும் நம்மளை என்ன செஞ்சிட மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவின் சுபாவத்தை நான் காமிச்சாதான் அவங்க என்ன செய்வாங்க? என்கிட்ட வருவாங்க. ஆமாம். கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம வேண்டாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தேடி என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று வாரந்தோறும் நம்ம சபைக்கு போகிறோம், நிறைய காரியங்களை ஈடுபடுகிறோம், என்ன நன்றாக பாடுகிறோம், நன்றாக வேதத்தை வாசிக்கிறோம், நன்றாக ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலே கிறிஸ்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யாது? திரும்பியே பார்க்காது. என்னுடைய மனதளவிலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பிரதிபலிப்பேன், ஆனால் அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன பண்ணுவாங்க? தேடி வருவார்கள். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீஷராய் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கும் பொழுது மத்தேயு கிட்ட வாராரு. அவன் ஆயத்துறையில் வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். கூப்பிடும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடறான்? அவரை தேடி போயிடுறான், உடனே போயிடுறான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆண்டவருடைய ஈர்ப்பு அவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி பாருங்க. நான் யோசித்து பார்ப்பேன். அதில் ஒரு
அந்த மத்தேயை குறித்து மத்தேயு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு என்னை கூப்பிடும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளி என்ன செஞ்சிச்சான், என் மேலே பட்டது. அவரை பார்த்த மாத்திரத்தில் கூப்பிட்ட உடனே அவர் பின்பதாக செல்வதற்காக என் இருதயம் என்ன செஞ்சிச்சு, ரெடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னென்னா, சும்மா இயேசு பின்னாடி என்ன செய்ய முடியாது, பேர முடியாது. அவருடைய ஈர்ப்பு என்ன ஈர்ப்புனா, அவரிடத்தில் காணப்பட்ட தெய்வீக சுபாவங்கள். அல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ளே இருந்துச்சான், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவத்துவத்தின் அத்தனை பரிபூர்ணங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவரை ஒருத்தரை பார்த்தாலே அவர் பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க, போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு அவரிடத்தில் என்ன இருந்ததுன்னா, எல்லா தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள் அவரிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஆமாம். உலகத்திலேயே தாழ்மை என்பது என்னவென்று சொன்னால், பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தாழ்மையான ஒரு காரியம் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், பரலோகத்தில் பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் மனிதனுக்காக என்ன செஞ்சாராம், பூமிக்கு இறங்கி வந்து என்ன செஞ்சார், நம்ம இடத்துல மனிதனாய் அவதரித்து மனிதனுடைய பாடுகள் எல்லாம் அவர் சகித்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்தார். அதை போல ஒரு தாழ்மை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை அடிச்சுவடுகளே நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆமாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சார், கால்களை, தாழ்மையின் அடையாளமாக கால்களை என்ன செஞ்சார், கழுவினார். இப்போ பேதுரு சொல்கிறான், என் காலை என்ன செய்ய வேண்டாம், நீ கழுவ வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் கால்களை, அப்போ அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் இடம் கொடுக்காத போது சொல்லுகிறார், இனி உனக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, பங்கும் இல்லை, என்கிட்ட எந்த சுதந்திரமும் இல்லைன்னு சொன்ன உடனே அவன், ஆண்டவரே என் தலையும் என்ன செய்யும், சேர்த்து என்ன செய்யும், கழுவும் அப்படிங்கிறான். அவர் அவனிடத்துல கால்களை என்ன செஞ்சார், கழுவினார். இது என்ன குறிக்கிறது, தேவனுடைய தாழ்மையை இந்த இடத்துல என்ன செய்து ஆண்டவர் நமக்காக முன் வைத்து போனார். நிறைய நேரம் நம்ம வெளியில் தாழ்மையாக நடந்துருவோம், ஆனால் மனதளவில் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இல்லை, தாழ்மை இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல நம்ம போய் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா சில பேர் நினைப்பாங்க, வேணடா ரொம்ப பெருமை பிடிச்சவங்க போல் நம்மளை பார்க்கவே மாட்டேங்க உட்காந்துருக்கான்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் அது அல்ல, மனுஷன் அப்படி தான் பார்ப்பான். ஆனால் அது அல்ல. தாழ்மை என்பது மனதளவில் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதுதான் சொல்லப்படுகிறது. தாழ்மை அல்லாமல் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னத்தை கேட்கிறார், மனத்தாழ்மை. அது தெளிவாய் சொல்லப்பட்டு, தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மை. ஆண்டவருக்கு தெரியும் இவன் தாழ்மை உள்ளவனா இல்லையா என்பது மனிதனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமாம். நிறைய நேரம் நான் தான் சொல்லுவேன், மனிதனுடைய 3 பரிமாணங்கள். ஒன்று, தனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு ஜீவியம். அவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன நினச்சாலும், நம்ம என்ன சிந்திச்சாலும் அவர் கண்டுபிடிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் ஒருத்தன் என்ன யோசித்தாலும் என்ன செஞ்சிருவார், நீ என்ன யோசிச்ச அப்படிங்கிறது கூட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருவார், சொல்லிவிடுவார். இப்போ எனக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சுன்னா, நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க என்ன யோசிக்கிங்கன்னு நான் என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். நிறைய பேர் இவன் எப்படா முடிப்பான், வீட்டுக்கு போவோம், எப்படா பரோட்டா சாப்பிட்லாம், சீக்கிரம் முடிப்பாரா என்ன, அப்படி யோசனையில் என்ன செய்யும், ஓடும். சில பேர் நமக்கு பரீட்சை இருக்குது, இந்த வருஷம் நம்ம தேர்வோமா தேர மாட்டோமா, படித்தோம் எழுதுவோமா மாட்டோமா, ஏன்னா சில நேரங்களில் வேலையை குறித்த ஒரு எண்ணம். இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, இங்கே உட்காந்து அழகாக நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியவே தெரியாது. சே, எவ்வளோ அழகாக பிரசங்கத்தை கேட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பேசலாம் போலே நான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு யாருக்கு தான் தெரியும். ஆமாம், நமக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிந்த போங்க. நிறைய அதில் தப்பிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீ என்ன கற்றுனாலும் அவன் வேறு யோசனையில் இருக்கான், ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், சொல்லுவார். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும், நம்ம என்ன நினைக்கிறோம். அதில் டார்க் சீக்ரெட், இதை ஆண்டவருக்கு முன்பதாக மறைக்க முடியாது. ஆனால் மனுஷனுக்கு என்ன செஞ்சிடலாம், மறைச்சிடலாம். மனுஷனுக்கு முன்பதாக அழகாக மறைச்சிடலாம், மனுஷனுக்கு தெரியாது. பிசாசுக்குமே நம்ம என்ன நினைக்கிறோன்னு என்ன செய்யாது, தெரியாது. பிசாசுக்கு நமக்கு என்ன நினைக்கிறோன்னு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் எப்படி நம்மளை கண்டுபிடிப்பான் அப்படின்னா, நம்ம செய்கையை வச்சு ஈஸியாக என்ன செஞ்சிருவான், நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத என்ன செஞ்சிருவான். ஆமாம், பிள்ளை முழிக்கிற மொழியை பார்த்தா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பான். அப்படி தான் கண்டுபிடிப்பான். அவனுக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ஆழம் என்ன இருக்குன்னு அவனால் கண்டுபிடிக்கவே
முடியாது. நம்ம என்ன செய்கைகள் செய்கிறோமோ அதை வச்சு என்ன செஞ்சிருவான். நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சில காரியங்களில் கோபம், துக்கம், சந்தோஷம், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அழகாக என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சிருவான். சரி, இப்போ நம்ம துக்கமுகமாக இருந்தால் அவன் சந்தோஷப்படுவான், பரவாயில்ல இவன் என்னத்தான் இவன் துக்கமாக இருக்கான், இனி இவன் என்ன செய்யக்கூடாது, எலும்பு கூடாத அளவுக்கு இன்னும் அதிகமான மன அழுத்தத்தை இவனுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம் என்று சொல்லி நம்மிடத்தில் என்ன செய்வான், கிரியை நடப்பிப்பான். ஆமாம், மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நிறைய நேரம் பலன் குன்றி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, மனதளவில் நம்ம என்ன இல்லை, நம்மகிட்ட என்ன இல்லை, மனதளவில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மனதளவில் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அது என்னத்தை கொண்டு வரணும்னா, தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் துக்கமுகமாக இருப்பதை தேவன் விரும்புகிறதே இல்லை. துக்கமுகமாக இருப்பதை யார் தான் விரும்புகிறா? ஆமாம், நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் அழகாக அங்கே உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ நேரம் நம்ம சந்தோஷமாக, நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். படிக்கிற பசங்க காலேஜில் போனால் போட்டு வாத்தியார் இப்படி போட்டு நம்மளை என்ன செஞ்சிடுறாரு, லெக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே, நம்ம எப்போ போவோம் அப்படின்னு யோசிப்போம். வேலையில் ஸ்தலத்தில் கூட நமக்கு என்ன வரும், ஒரு துக்கமான சூழ்நிலை நமக்கு என்ன செய்யும். துக்கம் மீன்ஸ் மன அழுத்தங்கள் நமக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மனிதனுக்கு எதுதான் ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்பு என்ன என்று சொன்னால் மன அழுத்தம். இப்போ ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு தான். இதுதான் மெயின் காரணம். மன அழுத்தம் அதிகமாக ஒருத்தனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மன அழுத்தம் போயிட்டுன்னா அவனுக்கு என்ன வந்துடுது. ஆமாம், இப்போ உள்ள காலகட்டத்தில் வாலிப பசங்களுக்கு என்ன வந்துடுது, மன அழுத்தம் வந்துடுது. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஸ்டேஜ் வரும்பொழுது தான் ஒருத்தனுக்கு மன அழுத்தம் என்ன செய்யும், அந்த காலங்களில் வந்தது. ஆனால் இப்போவுமே பசங்களுக்கு என்ன வந்துடுது, மன அழுத்தம் வந்து விடுகிறது. அதனால தான் தேவன் அந்த மனதின் பாரத்தை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, எவர்களிடத்திலெல்லாம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கிறீர்களோ அவர்களிடத்திலெல்லாம் மன மகிழ்ச்சியை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எவர்களெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் மகிழ்ச்சியாக இல்லை, நான் எப்பவும் துக்கமாக இருக்கிறேன், 24 மணி நேரத்தில் ஒரு யாருக்கையா ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லைனா யாரு கூடயோ பேசும்பொழுது தான் எனக்கு மகிழ்ச்சி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எதில் தான் இருக்கோம், மன துக்கத்தில் இருக்கிறோம். மனத்தாழ்மை நம்ம இடத்துல இல்லை. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நான் வேதத்தை வாசிக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் மனத்தாழ்மை என்னிடத்தில் என்ன செய்யுது, வருகிறதா இருக்கிற. மனத்தாழ்மையை வரணும்னா வேறு வழியே கிடையாது. யார்கிட்ட தான் போய் மனத்தாழ்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராக இயேசுவிட்ட மட்டும்தான் மனத்தாழ்மை என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ நம்ம மனத்தாழ்மை என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களில் ரொம்ப அழகாக பாடுவோம், சிந்தையெல்லாம் எங்கே போயிடும், வேறு இடத்துக்கு போகும். பாட்டு மட்டும் வாய் பயங்கரமாக பாடும். நம்மளை போல் ஒரு டேலண்டான ஆள் யாருமே கிடையாது. பாடுறது சத்தமாக பாடுவோம். நீங்கள் பாட்டுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, மைண்டு எங்கேயோ போகும். ஆனால் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் அப்படி பாடியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், நான் பாட்டில் பாடிக்கிட்டு இருப்பேன், மைண்டு எங்கேயோ போயிட்டு திரும்ப வரும். ஆகா, பாட்டை சில நேரம் வரி மாறிடும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு 2வது வரி பாடுறதுக்கு 3வது கவிக்கு வந்துடுவோம். என்னென்னா மைண்டு போயிடும். அப்புறம் பாட்டு ஐயோ ரொம்ப 2வது தாண்டி 3வதுக்கு வந்துடுமே அப்படின்னு சில நானே யோசித்துருக்கேன். ஏன்னா நம்முடைய மனம் என்ன ஆகுதுன்னா மறுரூபமாக்கவே படலை. தேவ சமூகத்தில் வரும்பொழுது மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யணும், மறுரூபமாங்கள். மனது புதிதாக மாற வேண்டும். அந்த மனது புதிதாக மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார்ல, அவர்கள் தங்கள் உதடுகளினாலே என்னிடத்தில் என்ன செய்கிறாங்க, என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டம் எப்படின்னா உதட்டை வச்சு தான் நம்மகிட்ட என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் இருதயமும் எங்கே இருக்குது, தூரத்தில் இருக்குது. உதட அளவில் தான் எல்லாம் நடக்குது, உள்ளே எங்கே இருக்குது, தூரமாக இருக்கிறது. அவர்கள் உதடுகளினாலே என்னிடத்தில் சேருகிறார்கள், ஆனால் உள்ளமோ தூரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகளை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், மனத்தாழ்மை உன்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த யோசித்து பார்ப்போமா, 3 காரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம நியாயம் செய்கிறோமா? நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் அநியாயம் செய்தீங்கன்னா அநியாயத்தை மிஞ்சி என்ன செஞ்சுருங்க. நான் சொல்கிறது புரியுதா?
அநியாயத்தை தாண்டி நியாயம் செய்தீர்கள் என்றால் உங்கள் அநியாயம் எல்லாம் என்ன செய்யும்? மறக்கப்பட்டு போகும். ரொம்ப ஈஸியான காரியம் அதான். நீங்கள் செஞ்ச அநியாயத்துக்கு நீங்கள் நியாயம் செஞ்சே ஆகணும். செஞ்சாதான் நீங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? நிலை நிற்கவே முடியும். அல்லேலூயா. எவன் ஒருவன் உண்மையாய் மனம் திரும்புகிறானோ அவனிடத்தில் என்ன இருக்குன்னா, இந்த நியாயம் செய்கிற குணம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். உண்மையான மனம் திரும்புதல் இன்னைக்கு இல்லைன்னா நம்மிடத்தில் அநியாயம் தான் என்ன செய்யும்? இருக்கும். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் எவ்வளவு அநியாயம் செய்திருந்தாலும் அநியாயத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சிருங்க? நியாயம் செய்து விடுங்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோம், நீ தேவனுக்கு இரக்கத்தை என்ன செய்யணும்? ரெண்டாவதாக நான் சிநேகிக்க வேண்டும். இதிலிருந்து நாட்களில் யோசித்து பார்ப்போம். இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறார்கள். தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்மிடத்தில் என்ன செய்யும்? நம்மகிட்ட இரக்க குணம் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே என்ன செய்யாது? நம்ம எவ்வளவு கெஞ்சி கூப்பாடு போட்டாலும் தேவன் நம்ம மேலே என்ன செஞ்சிட மாட்டார்? இறங்கவே மாட்டார். நான் சொல்கிறேனே, நீங்கள் டெய்லி வந்து இங்கே சர்ச்சில் வந்து முட்டு போட்டு நீங்கள் ஜோம் பண்ணாலும் உங்களிடத்தில் இரக்கத்தின் சுபாவம் வெளிப்படலைன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? இறங்க மாட்டார். மனதளவில் நான் சொல்கிறது வெளி தோற்றத்தில் அல்ல, மனதுக்குள்ளே நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கு. இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். அந்த இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக நாம் இந்த நாட்களில் மாற வேண்டும். இந்த 40 நாட்கள் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்ட கடைசியின் காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மை. மனதளவில் தாழ்மையாய் நாம் நடக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன் வைத்து போகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மிடத்தில் அநியாயம் உண்டா? நாம் நியாயம் செய்வோம். அல்லேலூயா. நம்மிடத்தில் இரக்கம் குணம் இல்லையா? நாம் இரக்கத்தை சிநேகிப்போம். தேவன் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பொழைச்சிருக்கிறோம். அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. அவர் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறாருன்னா அதுக்கு அளவீடே இல்லை. அதனால தான் நம்ம பிழைக்கிறோம். மனத்தாழ்மையாய் ஆண்டவரை போல இயேசுவை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்பது நம்முடைய உடையில் அல்ல, நம்முடைய செயல்பாட்டில் அல்ல. நான் ஒரு இடத்துக்கு ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஷூலாம் போட்டு இன் பண்ணி ரொம்ப இதாக போயிருந்தேன். அவங்க கேட்டாங்க, ஊழியக்காரர் வந்து எப்படி இருக்கக்கூடாது? இவ்வளவு ரொம்ப அன்னைக்கு ஒரு மாதிரி பூ போட்ட சட்டெல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ண போயிட்டேன். அவர் சொன்னார், ஐயா இப்படிலாம் ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஒரு வயசான ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸில் தாழ்மை இருந்து பிரயோஜனமே இல்லை. நிறைய நேரம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் தாழ்மையை காட்டிடுவோம். தாழ்மை என்பது மனதளவில் இருக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம். நான் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் ட்ரெஸ்ஸுலேயும் சாப்பாட்லேயும் மற்ற காரியங்களையும் தாழ்மையாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் தாழ்மைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ மனத்தாழ்மை என்பது அது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மனத்தாழ்மையாக இருந்தாரோ அதே போல் ஒரு மனதளவில் இருக்கிற ஒரு தாழ்மை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை கடைசியாக சொல்லுகிறது, வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். முதல் வரி சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நீங்கள் நியாயம் செய்யுங்க, நீங்கள் இரக்கத்தை சிநேகிங்க, நீங்கள் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. இந்த 3 காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை இதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆகிருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க? முயற்சி செய்து பாருங்கள். இந்த 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். இல்லை எத்தனை பேர் காதில் இந்த 3 காரியம் போச்சோ எனக்கு தெரியாது. கேட்டதோடு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அவ்வளோதான். நான் ஏன் இதெல்லாம் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளே போகணும். எத்தனை பேருக்குள்ளே போச்சுன்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல. ஆனால் போயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? அதை கடைபிடிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இந்த நல்ல வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய இருதயம் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. உங்களிடத்தில் ஆண்டவர் வேறு எண்ணத்தை கேட்கிறார். நீங்கள் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதே அல்லாமல் வேறு என்னத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார்? இதெல்லாம் தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். இது நன்மை இன்னதென்று தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரே. ஆண்டவரத்தில் கேட்போமா? ஆண்டவர், இவ்வளவு நாள் நான் அநியாயம் செய்திருந்தால் நான் நியாயம் செய்ய வேண்டும். சகவி செய்தானே, யாரிடத்தெல்லாம் அநியாயமாய் வாங்கினானோ அவருக்கெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கும் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறதெல்லாம் இரக்கத்தை சிநேகிக்கணும். அந்த ராஜா இடத்துல போய் ஒருத்தன் கெஞ்சி கூத்தாடி தன் பட்ட கடனைகள்லாம் அவன் மன்னித்து விட்டுட்டாரு. ஆனால் வெளியே வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினவன்ட்ட அவனை இறக்கம் காமிக்கல. அதனால இவனும் தண்டிக்கப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய இரக்கம் பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன். எவ்வளவு நாட்கள் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை விஷயத்தில் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அந்த இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவன், மனத்தாழ்மையின் தேவன். இந்த நல்ல மாலைகளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னிடத்தில் காணப்பட வேண்டுமே. இப்படிப்பட்ட ஆண்டவரே நல்ல குணங்கள், நீர் விரும்புகிற தன்மைகள் என்னிடத்தில் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? தேவ சமூகத்தில் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. தன்னை தானே நிதானிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான். நீங்க நிதானித்து அறிங்க. நீங்க யார் என்பதை நிதானித்து பாருங்க. நான் இதெல்லாம் செய்கிறேனா? ஆண்டவருக்கு உண்பதாக நான் இதெல்லாம் செய்கிறவனா இருக்கிறேனா என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நல்ல மாலை வேளையில் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமையின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு தகப்பனை போல அந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். நல்ல மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, சகல ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இதிலிருந்து நாட்களில், இந்த 40 நாட்களிலும் தங்களை தாங்களே சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். வார்த்தையை பகிர்ந்தெடுத்து அருமையான பிரதருக்காய் மறுபடியும் யாரும் கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்திடுவோம். தொடர்ந்து காணிக்கை பாடல், ஒரு பாடலை நாம் பாடம் போடுகிறோம். அப்பொழுது நம்மை காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கலாம். கரங்களிலே உள்ளதான பாடல் புஸ்தகத்திலே 1490வது பாடலை நாம் பாடுவோம். 1490வது பாடல் காணிக்கை பாடலை பாடும்படியாக திருமதி ஜாய்ஸ் அவர்களை முன்பதாய் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்
நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர்.
இருந்தவனமாகவே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலிருந்து நாட்களிலே ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டங்களை உயிர்மீழ்ச்சி ஒரு கூட்டத்தை வைப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தையும் தேவரின் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல்களை பாடி உம்மை துதிக்க கிருபை கொடுத்தீர். உம்மை ஆராதிக்க உம்மை உயர்த்த என் தேவன் பலன் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் என் தேவன் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வார்த்தையின் ஆசீர்வாதத்தை திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் உதவி செய்வீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் வராத ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். என் தேவ ஆவியானுடைய கிருபையும் பிரசன்னமும் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கையின் பிரயாசங்களிலே என் தேவனுடைய கரம் கூட இருப்பதாக. பலவீனங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு என் தேவ நல்ல பரிபூர பலத்தினால் சுகத்தினால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேர்வு நாட்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா முக்கியமான நாட்களாக இருப்பதனாலே படிப்பின் காரியங்களிலும் உடைய பிள்ளைகள் சிறந்து விளங்குகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். ஞானத்தின் ஆவினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற ஞான திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பதாக செழித்திருப்பதாக என் தேவன் பெரிய காரியங்களை நீ செய்வீராக. கொடுக்கப்பட்டதான காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய ஆசீர்வாதம் இதற்குரிய பிரதிபலன் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இரட்டத்துணையாய் கிடைக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தள்ளுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாள் கூட்டத்தை என் தேவனுடைய ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தவைக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆட்சேபிக்கிற இந்த சமயத்திலே இந்த சுற்றியுள்ள கிராமத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் அருமையான இந்த கிராமம் முழுவதிலும் இருப்பதாக. ஆண்டவரே தேவ ஆசீர்வாதம், ஆண்டவரே இந்த ஆலயத்தின் நன்மைகள், ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த கிராமம் முழுவதும் காணப்பட தேவன் தாமை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தருவீராக. ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உம்முடைய மாறாத திவ்ய பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்களை பாதுகாத்து மறுபடியும் இதே இடத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் உம்மை துதிப்பவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தாரும். சகல துதிகன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.